பிறக்கும் குழந்தைகள் எல்லாம் தனது எதிர்காலம் அறியாமலேயே பிறக்கின்றன. பிறந்து வளர்ந்து அந்தஸ்தால் உயர்ந்தவர்களின் பிறப்பின் சரிதை சாதாரணமானதுதான். இப்படிப்பட்ட ஒருவரின் சரிதைதான் இது. கம்பஹா மாவட்டத்தில் மல்வானி எனும் எழில்மிகு ஊரில் 1949 ஆண்டு அஷேக் மஹ்தூம் ஆலிம் உம்மு ரஹீமா தம்பதியினரின் 4 பெண் மக்கள் 3 ஆண் பிள்ளைகள் என 7 குழந்தைகளில் 6வது மகனாக பிறந்தவர்கள்தாம் மர்ஹூம் அஷேக் அஹ்மத் முபாரக் மதனி அவர்கள். ஆரம்ப மார்க்க கல்வியை தந்தையிடம் கற்றுக்கொண்டதுடன் பாடசாலை கல்வியை மல்வானி அல் முபாரக் தேசிய பாடசாலையில் தொடர்ந்தார். தரம் 8 வரை கற்று பாடசாலை ஆசிரியர்கள் மத்தியில் சிறந்த மாணவனாக திகழ்ந்தார்கள். தந்தை மஹ்தூம் ஆலிம் அவர்கள் மஹரகம கஃபூரியா அரபு கல்லூரியில் 1963 ஆண்டு இவர்களை சேர்த்து விட்டார்கள். பாடசாலையில் போன்று இங்கும் மிகவும் பண்பாடாகவும் ஒழுக்கமாகவும் நடந்து கொண்டதால் உஸ்தாத்மார்கள் சக மாணவர்களிடம் நன்மதிப்பையும் பெற்றுக்கொண்டார்கள். 1970 ஆண்டு கலாசாலையில் இருந்து மௌலவி ஆலிம் பட்டம் பெற்று வெளியேறிய உடனே பண்டாரவளை ஜும்ஆ மஸ்ஜிதில் பிரதம இமாமாகவும் ஹத்தீபாகவும் கடமையாற்றினார்கள். அன்னாரது பன்முக சேவைகளால் பண்டாரவளை மக்களின் நெஞ்சில் நிறைந்த ஆலிமாகவும் இன்று வரை இடம் பிடித்துக் கொண்டார்கள். அல்லது சமூக இதர பணிகளாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஹஸ்ரத் முன்னே நின்று நடந்து கொண்ட ஒரு சிறந்த முபாரக்கான மனிதர்தான் எமது அன்புக்குரிய உஸ்தாதுனா முபாரக் ஹஸ்ரத் அவர்கள். எந்த ஒரு குதுபா உரையையும் முழுமையாக தொகுத்து குறிப்பு புத்தகத்தில் எழுதியே நிகழ்த்துவார்கள். அத்துடன் எந்த கருத்து வேற்றுமையான விடயங்களையும் எடுத்துக்கொள்ளாது சமூக நலனுக்கே முன்னுரிமை அளித்து அது விடயமாக அதிக அக்கறை கொண்டிருந்தார்கள். மௌலவி ஆசிரியர் நியமனம் பெற்று 1971 முதல் 1973 ஆண்டு வரை மினுவங்கொடை கல்லலுவ மத்திய கல்லூரி மற்றும் திஹாரிய தாருசலாம் மகாவித்யாலயம் ஆகியவற்றில் சேவையாற்றினார்கள். மதீனா சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்திற்கான புலமை பரிசில் பெற்று 1973 ஆண்டு முதல் 1978 ஆண்டு வரையில் மதீனா பல்கலைக்கழகத்தில் ஷரீஆ பீடத்தில் மேற்படிப்பினை பூர்த்தி செய்து ஷரீஆ துறையில் கலைமானி BA பட்டம் பெற்றார்கள். மேற்படி பல்கலைக்கழகத்தில் இலங்கையின் 2வது மாணவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவின் பிரபல முஃப்தி அஷேக் அப்துல் அசீஸ் பின் பாஸ் ரஹ்மஹுமுல்லா அவர்களின் நேசத்துக்குரிய மாணவர் என்பதும் குறிப்பிட்டு காட்டப்பட வேண்டிய ஒன்றாகும். 1979 ஆண்டு நீர்கொழும்பு பலகத்துறையை சேர்ந்த மௌலவியா ஃபாத்திமா நவாசியாவை மணந்து கொண்டார்கள். அன்னாருக்கு 3 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளுமாக 6 மக்களையும் சிறந்த ஒழுக்க மாண்பு நிறைந்த கல்விமான்களாகவும் சமூக தொண்டர்களாகவும் உருவாக்கினார்கள். ஒரு மகன் மற்றும் ஒரு மகளை வைத்தியர்களாகவும் மற்றும் ஒருவர் தந்தையின் வழியில் இஸ்லாமிய வங்கியல் துறை பட்டதாரியாகவும் இளையவரை மதீனா பட்டதாரியான ஆலிமாகவும் உருவாக்கினார்கள். தனது குழந்தைகளில் ஒருவர் தனக்கு பின் ஜம்இய்யாவோடு தொடர்புள்ள ஒரு தொண்டராகவும் பணியாளராகவும் இருக்க வேண்டும் என்பது தனது கனவு என்பதாகவும் அவ்வப்போது அவர் கூறுவதும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரின் இழப்பு அனைவரை போன்றும் எமக்கும் குடும்பத்தாரான எமக்கும் பிள்ளைகள், அவரது மனைவி, மருமக்கள் அனைவருக்கும் அது ஒரு பாரிய இழப்பாகவே இருந்து வருகின்றது. அப்படி இருந்த போதிலும் ஒவ்வொருவரும் வந்து உங்களுடைய வாப்பாவினால் தான் எனக்கு இந்த விடயங்கள் நடந்தது, இந்த மாதிரியான நல்ல விடயங்கள் நடந்தது அப்படி என்ற ஒவ்வொருத்தரும் துஆ செய்கிறதை கேட்கும் பொழுது அது மனதிற்கு கொஞ்சம் ஆறுதலாகவும். 1981 ஆண்டில் கபூரியாவின் அதிபர் பொறுப்பை ஏற்றது முதல் சுமார் 32 வருடங்கள் அதிபராக இருந்து அதன் வளர்ச்சிக்காக உழைத்தார்கள். அத்துடன் ஜாமியா நலீமியாவில் பகுதி நேர விரிவுரையாளராக 2.5 வருடங்கள் கல்வி பணியில் ஈடுபட்டார்கள். மதீனா பட்டதாரிகளின் தலைவராக, இஸ்லாமிய வங்கியல் ஷரீஆ ஆலோசகராக, பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவராக, தேசிய கல்வி நிறுவனத்தின் இஸ்லாம் பாடப்புத்தக எழுத்தாளராக, சோனகர் கலாசார அமைப்பின் உறுப்பினராக என பற்பல தொண்டு நிறுவனங்களின் ஊடாக சமூகத்துக்கு பெரும் பணியாற்றுபவராக சமூக பணிகளில் தளம் பதித்தார்கள்.
அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் தூண்களில் பிரதானமானவர் என்பதுடன் அதன் வளர்ச்சிக்காக தனது இறுதி மூச்சு வரையில் அயராது உழைத்த பெருமைக்குரிய ஒரு சிறந்த ஆலிம் அவர்கள். 1979 ஆண்டு முதல் அதன் ஃபத்வா குழு உறுப்பினராக இருந்துள்ளதுடன் 1991 ஆண்டு முதல் 2003 ஆண்டு வரை அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் கௌரவ தலைவராகவும் 2003 ஆண்டு முதல் 2010 ஆண்டு வரையில் அதன் உதவி தலைவர்களில் ஒருவராகவும் 2010 ஆண்டு முதல் 2020 ஆண்டு தனது இறுதி மூச்சு வரை அதன் கௌரவ பொதுச் செயலாளராகவும் பணிபுரிந்தார்கள். அன்னார் செயலாளராக ஜம்இய்யாவின் கௌரவ தலைவர் அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் நிறைவேற்று குழுவுக்கும் பக்கபலமாக நின்று இரவு பகலாக ஜம்இய்யாவுக்காக அரும்பாடுபட்டார்கள். ஹஸ்ரத் அவர்களோடு நான் இருந்த காலத்திலே அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவை பொறுத்தவரையிலே அவரோடு பல பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. எந்த பயணம் சென்றாலும், எந்த இடம் போனாலும், எவ்வளவு களைப்பிட்டாலும் தஹஜ்ஜத்தை அவர் விட்டதாக நான் காணவில்லை. பதவிதான் என்று இல்லாமல் தனக்கு கிடைத்த பொறுப்பை அமானிதமாக விசுவாசமாக செய்யக்கூடிய ஒரு உத்தமர் தான் அவர். என்னுடைய இந்த 60 வயதில் நான் ஒரு 25 வருடம் ஜம்மியாவுக்கு உள்ளும் வெளியிலும் முபாரக் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோடு மிக நெருங்கி பழகியிருக்கிறேன். தனிமையிலும் பிரயாணத்திலும் கூட்டான பணிகளிலும் அவர்களை ஒரு முன்மாதிரியான ஒரு மனிதனாக நான் கண்டிருக்கிறேன். அவர்கள் எப்பொழுதுமே ஒரு ஆலிமாக இரவு தொழுகைகளிலும் இபாதத்துகளிலும் தஹஜ்ஜுதிலும் குர்ஆன் ஓதுவதிலும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவதிலும் ஒரு முன்மாதிரியான மனிதராக பிரயாணங்களிலும் இரவு நேரங்களில் நான் அவர்களை பார்த்திருக்கிறேன். அதே நேரம் அவர்களுடைய நாவில் எப்பொழுதும் மூத்த உலமாக்களை அல்லாமா அப்துல் சமத் ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அலியார் நானா என்று சொல்லி அவர்கள் எப்பொழுதும் அலியார் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களையும், இன்னும் காத்தாங்குடி ஷேகுல் ஃபலா ஜிஃப்ரி ஹசரத் போன்றவர்களை எல்லாம் எப்பொழுதும் மிக அன்பாக பண்பாக ஞாபகப்படுத்துவார். நான் ஜம்மியாவுடைய 20 வருட பயணத்தில் மிக எனக்கு வெட்கமாக இருக்கும் ஒரு வழிபடக்கூடிய மனிதர்களில் வேற்றுமை இருந்தாலும் கூட தீர்மானம் எடுக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு உதவியாக இருந்து ஒத்தாசையாக இருந்து ஒரு நண்பனாக, ஒரு தகப்பனாக, ஒரு சகோதரனாக அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். தலைநகரில் சுமார் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக சுமார் 485 தலைப்புகளில் குத்துபா பிரசங்கங்களை செய்து வந்துள்ளார்கள். மேலும் இவர்கள் ஒரு சிறந்த வானொலி பேச்சாளரும் ஆவார்கள். இதுவல்லாமல் சுமார் 7க்கும் மேற்பட்ட சர்வதேச மாநாடுகளில் பங்கு பற்றியுள்ளதோடு தனது ஆய்வையும் முன்வைத்துள்ளார்கள். பன்முகப்படுத்தப்பட்ட இவர் ஒரு எழுத்தாளரும் கூட. இவரால் பல நூட்களும் கட்டுரைகளும் எழுதப்பட்டுள்ளன. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையில் 1980 ஆண்டு முதல் 1994 ஆண்டு வரை இஸ்லாமிய சட்ட வரையறை, ஷரீஅத் தொடர் பேச்சு, ஹஜ் விளக்கம் போன்ற பேச்சுக்களால் நேயர்களின் மனதை வென்ற வானொலி பேச்சாளரும் ஆவார்கள். செரந்தீப் கண்ட சான்றோர்கள் இது அன்னார் எழுதிய இறுதி புத்தகமாகும். இப்புத்தகத்திற்கான அதிக தகவல்கள் சேர்க்கப்பட்டதும் எழுதப்பட்டதும் அவர்கள் சுகஹீனமுற்றுள்ள நிலையிலே என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று வெளியிடப்படும் செரந்தீப் கண்ட சான்றோர்கள் என்ற இந்நூலை தனது கைப்படவே எழுதினார்கள். இதன் உண்மையானதும் நேர்த்தியானதுமான தகவல்களை உறுதி செய்ய பல ஊர்களுக்கும் சென்று பலரையும் சந்தித்தார்கள். சரந்தீப் கண்ட சான்றோர்கள் அந்த புத்தகத்தை ஈன்றெடுப்பதற்காக ஷேக் அவர்கள் நாட்டின் நாலா பக்கங்களுக்கும் சென்று இந்த நாட்டுக்காக
இந்த நாட்டு முஸ்லிம்களுக்காக சேவை செய்த மூத்த உலமாக்கள், இறையடி சேர்ந்த உலமாக்களை பற்றிய வரலாறுகளை ஒன்று திரட்டினார்கள். ஒன்று திரட்டி மிகச்சிறப்பாக 100 ஆலிம்களின் வரலாற்றை சுருக்கமாகவும் தெளிவாகவும் எழுதி வைத்திருக்கின்றார்கள். முபாரக் ஹஸரத் அவர்கள் எந்தெந்த உலமாக்களுடன் அவருக்கு தொடர்பு இருந்ததோ, மூத்த உலமாக்கள் சம்பந்தமாக அவருக்கு தெரிஞ்ச ஏராளமான தகவல்களை தொகுத்துதான் இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார்கள். அது நமக்கு காட்டுது அவர் உலமாக்களை, மூத்த உலமாக்களை எவ்வாறு மதித்தார்கள் என்று. எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட முறையில் எப்பொழுது அகில இலங்கை ஜமீயத் உலமாவுடன் நான் பயணம் செய்ய ஆரம்பித்தோனோ அந்த எல்லா காலங்களிலும் எனக்கு ஒரு தகப்பனாக இருந்து என்னை நிதானப்படுத்தி தேவையான கட்டங்களை, உபதேசங்களை தந்து அவர்கள் என்னை வழிநடத்தியிருக்கிறார்கள். அதே போல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளம் உலமாக்களை வழிநடத்தியிருக்கிறார்கள். அவருடைய நிதானம், அவர்கள் இருக்கும்போது ஒரு சபைக்கு அவர் கொடுக்கக்கூடிய கண்ணியம், கௌரவம், அவர் பேசும்போது அழகான முறையில் நிதானமாக மக்களை கோபப்படுத்தக்கூடிய முறையில் பேசுகிறத நான் கண்டதே இல்லை. தனது வாழ்நாளில் இதனை வெளியிட வேண்டும் என்ற உயரிய நோக்கோடும் அவாவோடும் எழுதி முடித்தார்கள். இது கணினி வடிவமைப்பு வேலைகள் நடைபெற ஆரம்பிக்கும் போதே இவர்களும் இவ்வுலகிற்கு விடை கொடுத்தார்கள். இறுதியாக சான்றோர்கள் பட்டியலில் இவர்கள் முதல் இடம் பிடித்தார்கள். சுமார் 4 மாதங்கள் சுகையினமுற்றிருந்தாலும் படுக்கையிலும் சமூக பணியிலேயே ஈடுபட்டிருந்தார்கள் என்பதற்கு அவர்களது எழுத்துக்கள் சாட்சி. 8 நாட்களாக வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர்கள் 2020 அக்டோபர் மாதம் 27ஆம் திகதி மாலை 4:35 மணியளவில் தனது மறுமை பயணத்தை தொடங்கினார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் அன்னாரது அனைத்து பணிகளையும் பொருந்திக் கொண்டு நபி அவர்களின் மேலான ஷஃபாஅத்தையும் பெற்றுக் கொடுப்பானாக. பின் இரவு 10 மணியளவில் பியாவத்தை முஸ்லிம் மையவாடியில் அன்னார் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். நம்முடன் அவர்கள் இல்லாவிடினும் அன்னாரின் நினைவாக அவர்கள் விட்டு சென்ற பல ஞாபகங்களும் அவர்களின் அடிச்சுவடுகளும் சதகா ஜாரியாவாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன. இவைகளை நாமும் முன்னுதாரணமாய் எடுத்து நடக்க முயற்சிப்போமாக. இதிலே அகில இலங்கை ஜம்மியத் உலமாவுடைய தலைவர் உட்பட அதிலே உள்ள எல்லா என்னுடைய அன்புக்குரிய சகோதரர்களான உலமாக்கள், கொழும்பில் உள்ளவர்கள் மற்றும் வெளியிடங்களில் உள்ளவர்களுக்காக எங்களோடு முறையில் பழகிய, மிகவும் அன்பாக என்னை பற்றி விசாரித்து கொண்ட எல்லா சகோதரர்களும் எனக்கு நீங்கள் துஆ கேட்டிருக்கிறீர்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தவர்களுக்கும் நற்சுகத்தை தந்து உங்களுடைய பிள்ளை குட்டிகள் எல்லோரும் நீங்களும் சுகமாக வாழ்ந்து மனமகிழ்ச்சியோடு உங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் துணை புரிய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.